வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் அவங்க சத்திகளில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். ஸோ இந்த சீரீஸில் சனி பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். ஸோ தனுசு லக்னம் சொல்லும் போது இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஸ்டார்ட் அவுட் ஆகி உட்காந்து, அதுவும் 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்து சூப்பரா ஒரு வருஷமா காப்பாத்திட்டாரு. ஒரு நல்ல தில்ல கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து படிகள் போலான்னு சொல்லி ஒரு நல்ல அமைப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு கொண்டே விடுறீங்களே, அதோட பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாமளும் சப்போர்ட்டா சொல்லிட்டு இருந்தோம், கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் சொன்னோம் அப்படின்னு. அதாவது வீரதீர பராக்கிரமஸ்தானம் 3ஆம் இடம். எப்படியோ ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வளர்த்து விட்டுருக்கோம். ஆனா இப்ப அர்த்தாசிரமத்துக்கு போறாரு அப்படிங்கறத மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. தனுசு லக்னத்துல மூலம் இருக்கு, உத்திராடம் இருக்கு, அதே மாதிரி பூராடம் இருக்கு. ஸோ அதோட பலன்கள் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூலம் 4 பாதங்கள், அதை பத்தி சொல்லுங்க. மூலம் வந்து கேதுவனுடைய நட்சத்திரம். இந்த மாதிரி கேதுவனுடைய லக்ன புள்ளியா அமைய பெற்றவர்கள் வந்து தத்துவ ஞானிகளாக இருப்பார்கள். ஞானகாரகன் கேது. அந்த கேது அவங்க பிறந்த வேலையில நல்லபடி அமைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்பவுமே ஒரு நுணுக்கமான அறிவு, நுணுக்கமான ஞானம், அதில் வந்து தேர்ச்சி பெற்றுருவாங்க. அதனால் அவங்க வந்து 4 பேருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் அவங்க செயல்படுவாங்க. அப்பேற்பட்ட அமைப்பு அந்த கேதுவுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது 4ஆம் இடம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வருது. அந்த 4ஆம் இடத்துல வந்து முதல் புள்ளிங்கிறது வந்து குருவனுடைய புள்ளியாக வருது. பூரட்டாதி 4ஆம் பாதம் வருது. அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எடுத்த உடனே 4ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகும். மூலம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு புள்ளி தள்ளி வர்றதுனால உத்திரட்டாதியில இருந்து தான் 4ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப உத்திரட்டாதி 4ம் பூரட்டாதி 1ம் 5 பாதம். அது மாதிரி யாரெல்லாம் பூராடம் 2ஆம் பாதத்துல பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரேவதி தான் வந்து அவங்களுக்கு 4ஆம் பாவமா மாறிடும். அதனால நீங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டமி சனின்னு ரொம்ப குழம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே மூலம் 1ஆம் பாவத்துல பிறந்திருக்க போறது இல்லை. அவன் அந்த 1ஆம் பாவத்துல பிறந்திருக்க போறவங்களுக்கு 1 மாசம் வந்து கிரேஸ் பீரியட், பிரச்சனை இல்லாத பீரியட். ஏன்னா சனியை தொடலை. சனி நட்சத்திரத்துல தொடாமல் 4ல் இருக்காருன்னு அர்த்தம். அப்ப குரு வந்து அங்க காப்பாத்துறாருன்னு அர்த்தம். குரு நட்சத்திரத்துல இருக்காரு. ஆனா இன்னொரு சிக்கல் என்னன்னா ராகுவோட சேர்றாரு. அப்ப ராகுவோட சேர்க்கை பெறும் பொழுது அங்க சுக்கிரனும் புதனும் வந்து இடையில கொஞ்ச நாள் சேர்றாங்க. 25 நாள் சுக்கிரன், 10 நாள் புதன். இப்ப இவங்கெல்லாம் இந்த 1 மாசத்துல ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை பலனால சில சிக்கல்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நேர் 7ஆம் வீட்டுல இப்ப செவ்வாய் போயிட்டு இருக்காரு. அவரும் குருசாரம் தான். இந்த 4 கிரகமும் குருசாரம் தான். அப்ப 4ஆம் இடத்துல 4 பேரு, 7ஆம் இடத்துல ஒருத்தர், எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கிற குருவை மாதிரி செயல்படுறேங்கிறாங்க. இவருக்கு லக்னாதிபதியே போய் 6ஆம் வீட்டுல இருந்தால் அப்ப என்னன்னா ஒரு சுகம் கெட்டு போகுதுன்னு எடுத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல வேலைக்கு பாதிக்காது. செய்யற வேலைக்கோ தொழிலுக்கோ பாதிப்பு இருக்காது. ஆனா சுகம் கெட்டு போகுது. ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று ரிலேஷன்ஷிப்பு, பழக்க வழக்கம், இது சார்ந்த விஷயங்கள்ல பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 8, 12ங்கிற கேரக்டரை வச்சிருக்காரு. சனியும் அப்படித்தான். இந்த சனியும் புதனும் சுக்கிரனும் எல்லாம் சேரும்போது என்ன ஆகும்னா சில பழக்க வழக்கங்கள் வித்தியாசங்கள்ல கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்ப மூலம் 2ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு 3லயே இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். மூலம் 2ஆம் பாதத்துல லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு இந்த சேர்க்கை இந்த 1 மாசம் வந்து 3ல தான் சனி இருக்காரு. அப்போ எப்ப போய் உத்திரட்டாதி தொடுறாரோ அப்பதான் 4ஆம் பாவம் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி 4ஆம் பாவத்துல தொடும்போது அகம் சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். இந்த நீங்க சொன்ன அந்த 4ஆம் பாவம் தொடர்றதுக்கு எத்தனை மாதங்கள் எடுக்கும்? ஏப்ரல் 27ஆம் தேதி சுய நட்சத்திரத்துக்கு வந்துடுவாரு சனி உத்திரட்டாதி. அப்ப என்ன ஆகும்? இப்ப வந்து ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு மிஷினை வச்சு ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு டிரைவராக இருக்காங்க, அல்லது ஒரு வண்டி வாடகைக்கு விட்டு பண்ணுறாங்க, டிராவல்ஸு, கனரக வாகனங்கள், லாரி, அதே மாதிரி இயந்திரங்கள். இப்போ ஒரு தொழிற்சாலையில் மிஷினரி வச்சு இப்போ பவர்லூமே இருக்குது, ஒரு உற்பத்தி ஸ்தானம், இது மாதிரி பண்ணுற தொழில்களுக்கெல்லாம் நல்லது, கெடுக்காது.
ஆனா 4ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் சனியினுடைய தொடர்பு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால என்னன்னா லக்னம் கொஞ்சம் துன்பப்படும். அப்ப லக்னம் துன்பப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு கடன், அகலக்கால் வச்சு கடன் சம்பாதிச்சிடக்கூடாது, அல்லது உடல் உபாதைகள், நோயினால பிரச்சனை வந்துடக்கூடாது. பெரியவங்க வீட்டில் பெரியவங்களால சில சிரமங்கள், இப்போ வயதானவங்க இருக்காங்க, படுத்த படுக்கையா இருக்காங்க, சனியினுடைய காரகத்துவம் அதன் மூலமாக வரக்கூடிய இதுகள். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மூளை உழைப்பில் இருந்தீங்கன்னு வைங்க, மூளை உழைப்புக்கு சார்ந்த விஷயம், ஒரு கலைத்துறை கலைஞனுக்கு வந்து 5ஆம் பாவம் வேலை செஞ்சாதான் அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனா 4ல் வந்து இது சனி உட்கார்ந்து திசாபுத்தி நடந்துச்சுன்னா 5ஆம் பாவத்துக்கு எதிராக வேலை செய்யும். இப்ப இவங்க பிறந்த ஜாதகத்துல சனியினுடைய தாக்கம் 5, 9, 5, 7, 11, 3 இதெல்லாம் தொடர்பு இருந்தா ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம கொண்டு போயிடும். ஆனா இவங்க பிறந்திருக்க தொழில் கிரகமே சனி ஆகி அது வந்து இவங்க மூளை உழைப்பு தொழிலாக இருந்து இந்த நாளில் வர்ற சனி இவங்களை வந்து அந்த தொழிலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காரு. இப்போ ஒரு சினி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க, அது என்ன டெக்னீஷியனாக வேணா இருக்கட்டும் அல்லது நடிகனாக இருக்கட்டும், அவங்களுக்கு சான்ஸ் கம்மியாயிடும். அதே நேரத்தில் இப்போ ஒரு இசைக்கலைஞர்களாக இருப்பாங்க, ஒரு ட்ரேடு, ஒரு வந்து இப்போ இதில் கூட பண்ணுறாங்க இல்லையா, யூக வியாபாரம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஷேர் மார்க்கெட்டு, ஸோ இது மாதிரி எல்லாம் கூட அது இருக்கிறவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதனால் அர்த்தாஷ்டம சனி வாஸ்தவம் தான். யாருக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்க இந்த சனி மாறினதுனால ஆக போகிறது ஒன்றுமே கிடையாது. அதை வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, லக்ன புள்ளியாக இருந்துக்கவங்க தாராளமாக அதை வந்து அவங்க ரொட்டீனை ஒர்க்கை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வேற திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது சனியை பற்றி கவலை வேண்டாம். இப்போ உங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா திசா புத்தினால வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. திசா புத்தி நடந்தாதான் அந்த சம்பவம் நடக்கும். இல்ல இப்ப சனி வந்து கெடுக்கிறாரு நாள்ல, ஆனா எனக்கு சனி திசை நடக்கல சார், ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு உண்டான திசா புத்தி நெகட்டிவா போயிட்டு இருக்கு. அடுத்து பூராடம் 4 பாதங்கள். ரைட். இது சுக்கிரன் ஆதிக்கம். இங்க குருவனுடைய வீட்டுல சுக்கிரனுடைய எண்ணங்கள். அப்ப என்ன பண்ணும், சுக்கிரன் வந்து டெக்னிக்கல் மைண்டு, படோடாபம், ஆடம்பரம், ரொம்ப கவர்ச்சி, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயங்கக்கூடியவர்கள் இவங்க. அதே நேரத்துல நாலேஜ் இருக்கும். சுக்கிரன் வந்து கலைகள்ல தேர்ச்சி கொடுப்பாங்க, நல்ல அமைப்பு. இப்போ ஒரு டிசைனிங், ஆடை வடிவமைப்பு இதெல்லாம் பண்றவர் சுக்கிரன் தான். அதே மாதிரி ஜோதிடத்திலையும் சினி ஃபீல்டுலையும் ஆபரணங்கள்லையும் சுக்கிரன் வேலை செய்வார். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு இவங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டில் போய் சனி அந்த நட்சத்திரத்தை தொடும் பொழுது உற்பத்தி சார்ந்த தொழில் ரீதியாக கெடுதல் வராது, ஆனால் பணம் கைக்கு வந்து சேராது. வேலை நடக்குது சார், தொழில் நல்லா இருக்கு, ஆனால் எல்லாம் வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ற நிலைமை வந்துடும். அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணணும், அதிகமாக டர்ன் ஓவரில் ஆசை வச்சு கடன் வாங்கி போட்டு தொழிலை வந்து விரிவுபடுத்திடக்கூடாது. ஆஸ் இட் இஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு கார் வாஷிங் அல்லது ஒரு தையல் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு ஒரு ஆர்டர் வாங்கி தைச்சு கொடுக்குறீங்க, அதுக்கு கூலி வாங்கிக்கிறீங்க. இல்லை இப்போ வந்து இப்போ பெரிய எம்என்சி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எம்என்சி மிஷினரிஸ், அதெல்லாம் பல கோடி பெறும். ஆனாலும் அவங்க வந்து மூலப்பொருள் போட மாட்டாங்க, ஜாப் ஒர்க் தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாப் ஒர்க் பண்றவங்களுக்கு பாதிக்காது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழில் நடக்குது ஆனா நிம்மதி இல்லை. அந்த மாதிரி நிம்மதி இல்லைன்னா அகம் சார்ந்து நம்ம லக்னம் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். இப்ப உறவுகள் ரீதியாக, சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி ரீதியாக, 2 குடும்பத்துக்கு ரீதியாக இடையில வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் இப்ப நடக்கும். யாருக்கெல்லாம் சனி திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இப்ப இவங்களுக்கு 7ஆம் வீட்டுல யார் இருக்கா, ராகு இருக்கா, 3, 7, 11 ராகு இருக்காங்க. அந்த ராகுவும் சனியும் தான் சேர்றாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்ல பிரச்சனை இருக்கு. இப்ப புதுசா ஒரு இடம் விற்கிறோம் வாங்குறோம்னு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருப்பீங்க, அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு முடங்கிடும், சிக்கலாயிரும். அதாவது அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாதான் திடீர்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்ப எதையோ நம்பி நாம வெயிட் பண்ணி எல்லாம் முயற்சி பண்ணி அது வந்து ஹெல்டப் ஆயிடும். இப்படி எல்லாம் கவனமா இருக்கணும். ஆனா இவங்களுக்கு 2010 கனெக்ஷன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் இருக்கு.
2010 எல்லா கிரகமும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா 4 கிரகம் 4 கிரகம் இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப இவங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னு வைங்க. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா ராகு இப்ப ராகு நட்சத்திரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு. கும்பத்துக்கு வந்துருவார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருப்பார். சதயத்துல. ஆமா. அப்ப இவங்களுக்கு நல்லது பண்ணும். ஆனா ப்ரொடக்ஷன் சார்ந்து இல்லாம இவங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அறிவு சார்ந்த வேலைகளை இவங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணுவாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி ராகு திசை நடக்கிறவங்க சனியை பத்தி பார்க்கவே வேண்டாம். இப்ப சனி திசையே நடக்குதுன்னு வைங்க, அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப அவங்க ஜாதகத்துல சனி அகம் சார்ந்தவரா புறம் சார்ந்தவரான்னு பார்த்துக்கணும். புறம் சார்ந்தவராக இருந்தால் தொழிலை கெடுக்கவே கெடுக்காது. அகம் சார்ந்தவரா இருந்தா இவங்களுக்கு சொந்த பந்தத்துல பிரச்சனைகள் உண்டு, அல்லது ஹெல்த்ல பிரச்சனைகள் உண்டு. அதை பார்த்துக்கணும். ஏஜ் ஆச்சுன்னா ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம். சிறு வயசு நபர்களாக இருந்தால் உறவு ரீதியாக ப்ராப்ளம். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இது ரீதியா ப்ராப்ளம். இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா சுக்கிரன் ராகு சனி இதெல்லாம் 3ஆம் பாவத்துக்குள்ளதான் சேருது. இருந்தாலும் அந்த 3ஆம் பாவங்கிறது பத்திரப்பதிவு, 3ஆம் பாவங்கிறது மெசேஜ் அனுப்புறது, 3ஆம் பாவங்கிறது எந்த விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் கையாளுவது. இப்ப நீங்க உறவு சாதனம் சொன்னா 3ஆம் பாவம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தம்பியும் எடுத்துக்கலாம். இப்ப புதுசா கல்யாணம் பண்றவங்களுக்கு நிச்சயம் பண்றதையும் எடுத்துக்கலாம். 3ஆம் பாவம் தாங்க பத்திரிக்கை. ஒருத்தருக்கு பத்திரிக்கை அடிக்க நிச்சயம் பண்றது 3ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது உறுதி பண்றது. 7ஆம் பாவங்கிறது தான் கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால இத்தனை நிகழ்வு நடந்தாகணும். இப்ப நிறைய பார்த்து உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பிடிச்சி தேதி குறிக்க போயிருப்பாங்க. திடீர்னு ஏன் கேன்சல் ஆகுது? இந்த மாதிரி சிக்கல் வர்றதுனாலதான், 3ஆம் பாவத்துல குழப்பம் வர்றதுனாலதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிச்சயம் வரைக்கும் போய் நின்று போச்சுங்க. அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3ஆம் பாவம் என்கின்ற பத்திரிகையை அடிக்கிற பாவத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த சுக்கிரன் கொஞ்சம் இவங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு உண்டான அதிகாரி. 1, 5, 9ல சுக்கிரன் இருக்காரு. 3, 7, 11ல ராகு இருக்காரு. இந்த சுக்கிரன் ராகு நல்லபடியா இருந்தா இவங்களுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணுவாங்க. அதே கெட்டு போயிருந்தா அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. வேற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதே சுக்கிரன் ராகு கெட்டு போயிருந்தா திருமணத்தை தடை பண்ணவும் செய்யும். காரணம் இங்க சனி என்டர் ஆகுறாரு. சனி சுக்கிரன் ராகு இதுல 10வதுக்கு புதன் வேற வர்றாரு. சனியும் புதனுமே இவங்களுக்கு ஆகாதவங்க. 4, 8, 12ல தான் சனி நட்சத்திரமும் இருக்கு, புதன் நட்சத்திரமும் இருக்கு. அப்ப இந்த ஒரு மாசத்துல இதெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளாம இருக்கிறதே நல்லது. அடுத்து உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. இப்ப குரு சூரியன் காம்பினேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷன். இப்ப ஆன்மீகத்துல இருப்பாங்க, சட்டத்துறையில இருப்பாங்க, நிதி துறையில ட்ரெஷரி சம்பந்தப்பட்ட இதுல இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ஆதிக்க பலம் நல்லா இருக்கு. இவங்க தான் சனி பயிற்சிக்கே சம்மந்தம் இல்லாதவங்க. காரணம் என்னன்னா கடைசி புள்ளி. அப்ப சனி என்னைக்கு ரேவதி 4ஆம் பாதத்தை தொடுறது, அது 2.5 வருஷம் கழிச்சு தொடும்போதுதான் இவங்களுக்கு அர்த்தாஷ்டம் சனியே ஆரம்பிக்குது. ஆனா இப்ப இருந்து எனக்கு 4ல சனி வந்துருச்சுன்னு வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சனியை பழி போடவே கூடாது. அது அவசியம் இல்லாத வேலை. இவங்களுக்கு 3ல சனி என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம். 3ல சனி நிதானமாக உறவை மேம்படுத்துவாரு, கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு நல்லா இருப்பாரு, கணவன் மனைவி உறவை பலப்படுத்துவாரு, நண்பர்கள் கூட பிறந்தவங்க இவங்களையெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு, ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுப்பாரு. அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பேசிக்கலா இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு சனி திசை நடக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது இல்லை, ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. இப்ப இந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு இப்ப ராகு கூட சனி சேர்றாரு பாருங்க, இவங்க தான் கேஷ் பாயிண்ட்ல கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு மாசம் சொல்றேன் இல்லையா, இந்த 5 கிரக சேர்க்கை எங்க நடக்கும்? இவங்களுக்கு 2ஆம் இடத்துலயே தான் நடக்குது. இவங்க 3ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்க 2ல தான் இருக்குது. அப்ப அந்த 2ல அந்த புள்ளிகள் வரும்போது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பத்திர சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, பார்ட்னர் சம்பந்தப்பட்டது, எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கு, டென்ஷன் இருக்கு. சனி சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது பெண்கள் விஷயம் அல்லது பாலுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துலேயும் குடும்ப சண்டையா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு.
அந்த 1 மாசத்துக்கு பார்த்துக்கணும். சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போய் 3 தொடும்போது அந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபட்டுருவாங்க, ரிலீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராகு இங்க வந்துடுறாரு. ராகு எப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரோ அப்ப இவங்களுக்கு பிரம்மாண்டமான பண வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்ப ஐடியில இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி தனுசு லக்னக்காரர்கள் ஐடியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது யோகமான காலகட்டம். என்னதான் நம்ம சனி பயிற்சியை பத்தி பேசினாலும் ராகு மூலமா வரக்கூடிய நன்மையும் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. தனுசை பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 சனியினுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இவங்க பிறந்த ஜாதகத்துல 4, 8, 12 சனி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்களுக்கு திசாபுத்தி நடக்கும்போது கஷ்டம் வரும்னு புரிஞ்சுக்கோங்க. கோச்சாரத்துல உங்களுக்கு சனி திசாபுத்தி அந்தரமே இல்லைன்னா அதுக்காக சனியை பார்த்துக்கிட்டு பலனே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்பவும் சொன்னீங்க. அடுத்தது காணொலியில பார்க்கலாம் ஐயா. நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.